ஓம் சாந்தி. வணக்கம். கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு. அடுத்த வாட்டி நீங்க சொல்ற பேச்ச யாராவது கேட்கல, நீங்க எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்றாங்க அப்படின்னா, நீங்க அவங்கள பார்த்து வெறுப்படைஞ்சு, இல்ல ஏன் இப்படி இவங்க செய்றாங்க? நான் எவ்வளோ புரிய வைக்கிறேன், எவ்வளோ சொல்றேன், அவங்க என் பேச்ச கேட்கவே மாட்றாங்க அப்படின்னு நீங்க நெனச்சு மனசு உடைஞ்சு போறத விட, இல்ல அவங்க மேல கோவப்படுறத விட, இப்படி நினைக்கலாம், என்னோட டியூட்டிய நான் செஞ்சுட்டேன். என்னோட கடமைய, என்னோட பொறுப்பா நான் செஞ்சுட்டேன். அவங்களுக்கு சொல்ல வேண்டியத நான் சொல்லிட்டேன். நல்லது கெட்டத சொல்லிட்டேன். புரிய வச்சுட்டேன். எத செய்யணும், எத செய்யக்கூடாது, இதனால என்ன பலன், இதனால என்ன நஷ்டம், எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேலயும் அவங்க செய்யலன்னா, நான் என்ன பண்ணணும்? டிட்டாச். லெட் இட் கோ. அத நான் விட்டுறணும். அவங்களுடைய பார்ட்ட நான் ப்ளே பண்ண விடணும். ஸோ நான் ரொம்ப போயிட்டு அவங்க மேல நான் என் பேச்ச கேளுங்க, என் பேச்ச ஏன் கேட்க மாட்டீங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா, அவங்க இன்னும் தூரமா தான் விலகி போவாங்க. என்கிட்ட வரமாட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணணும்னா, விட்டுறணும். ஸோ லெட் இட் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்ன ஆவாங்க, அவங்களா அது அவங்களுக்கு புரியும் ஒரு நேரத்தில். அதை புரிஞ்சுட்டு அதைப்படி செயல்படுவாங்க. இல்லை தே வில் ஒர்க் ஆன் their ஓன் டைம். அவங்களுக்கு எப்போ புரியுதோ அவங்க அதை செய்வாங்க. ஸோ அடுத்த வாட்டி நம்ம பேச்சை யாராவது கேட்கல அப்படின்னா, நீங்கள் முழு மனசோடு நீங்கள் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் மனசுலேருந்து டிட்டாச் ஆகிடுங்க, விட்டுருங்க. அன்பா விட்டுருங்க. வெறுப்பா விடக்கூடாது. அன்பா விட்டுருங்க. அப்போ தானாகவே அது ஒர்க் அவுட் ஆகும். அவங்களுக்கு புரிஞ்சு அவங்க திருப்பி வருவாங்க. ஓம் சாந்தி.